அப்போஸ்டலிக் ட்ரினிட்டி மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் உங்கள் விடுதலையின் நேரம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொருடைய வாழ்க்கையும் தாம் அறிந்திருக்கிறபடியே தேவையான காரியங்களை நடப்பித்து முன்னேற்றத்தின் பாதையிலே கொண்டு செல்கிறவர். ஹல்லேலூயா. தேவனுடைய சமூகம் என்பது நீங்கள் எந்த அளவுக்கு அதோடு இணைகிறீர்களோ அவ்வளவாக அது உங்களுடைய சரீரத்திலே மாறுதலையும் மனதில் மாற்றத்தையும் வாழ்க்கையின் சூழ்நிலை அனைத்திலும் மாறுதலையும் கொண்டு வரும். ஹல்லேலூயா. பிசாசினால் அடிமைப்படுத்தப்பட்ட வாழ்க்கைகளை விடுவித்து தேவன் ஆட்கொள்ளுவார். அதுதான் மாறுதல். நாம் எந்த அளவுக்கு தேவ சமூகத்தை தரித்திருந்து நோக்குகிறோமோ தேடுகிறோமோ அந்த அளவிற்கு கர்த்தர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை ஸ்திரப்படுத்துவார். அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி உங்களை பலப்படுத்தி உங்களை நிலைநிறுத்துவார். இது அவருடைய நோக்கம். எதில் ஸ்திரப்படுத்துவார்? சத்துருவின் எல்லைகளிலா? சத்துருடைய ஆதிக்கத்தை விட்டு ஒரு மனிதனை மாற்றி அவனை அவர் நட்டு ஸ்திரப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. இந்த வாக்கியத்தை வாசிங்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. இது ஒரு பிளஸிங். அல்லேலூயா. கர்த்தருடைய கிருபை உங்களோடு இருப்பதாகன்னு சொல்ற மாதிரி நிறுத்துவாராக. அல்லேலூயா. காப்பாராக, நிலைப்படுத்துவாராக, ஸ்திரப்படுத்துவாராக, வாழ்ந்திருப்பாயாக, சுகமாயிருப்பாயாக. இதெல்லாம் ஒரு ஆசீர்வாதமான வாழ்த்துரை. அல்லேலூயா. ஆண்டவர் அன்றைக்கு தீர்க்கனை கொண்டு தீர்க்கமாய் சொன்னார், நீ நீதியினால் ஸ்திரப்படுத்தப்பட்டிருப்பாய். கர்த்தர் உங்களை நீதியினாலே ஸ்திரப்படுத்துகிற தேவன். நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய். கொடுமைக்கு தூரமாவாய். அதாவது கொடுமை உன்னை விட்டு தூரமாய் போகும். உன்னை கொடுமைப்படுத்துகிற தீமைகள் உன்னை விட்டு விலகி 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 போகும். கர்த்தர் உன்னை விட்டு தூரமாய் விலக்குகிறார். சத்துருவை உன்னை விட்டு, வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன். வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன். வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன். வாதைகள் உன்னை சேராதே. சுகரை உன்னை விட்டு விலக்குவேன். பிரஷரை உன்னை விட்டு விலக்குவேன். பலவீனத்தை உன்னை விட்டு விலக்குவேன். கட்டிகளை உன்னை விட்டு விலக்குவேன். கட்டிகளை உன்னை விட்டு விலக்குவேன். டியூமரை உன்னை விட்டு விலக்குவேன். ஃபைப்ராய்டு டியூமரை உன்னை விட்டு விலக்குவேன். கட்டியை உன்னை விட்டு விலக்குவேன். விலக்கு விலக்கி விலக்கி. அல்லேலூயா. நீங்க செய்யுங்க, விலக்குங்க, விலக்கி வையுங்க. அல்லேலூயா. கொடுமைக்கு தூரமாவ. வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். உன்னிலிருந்து விலக்குவேன். அல்லேலூயா. பிசாசு அது ஒரு நபர், அது ஒரு பர்சன். உங்களை தாக்குகிற அவனுடைய வல்லமை நிமித்தம் நீங்கள் தாக்கப்பட்டு வியாதிப்படுகிறீர்கள். தாக்குகிறவன் விலகிட்டா தாக்குதலே இல்லை. அல்லேலூயா. அதான் விலக்குவேனார் ஆண்டவர். பலவீனப்படுத்தின ஆவியை பார்த்து கடிந்து கொண்டார். ஊமையும் செவிடுமான ஆவியை கடிந்து கொண்டார். ஊமை செவிடு ஒரு ஆவி. ஹல்லேலூயா. அதை கட்டி கொண்டிருக்கிற ஸ்பிரிட், வேதனைப்படுத்துகிற ஆவி, பலவீனத்தை உண்டு பண்ணுகிற ஆவி கொண்டிருந்தாள். ஹல்லேலூயா. மரணம் என்பது ஒரு ஸ்பிரிட் கண்ட்ரோல், ஒரு ஆவியினுடைய கட்டு, மரணக்கட்டு, கொல்லுகிற ஆவிகள், விபத்து உண்டு பண்ணுகிற ஆவிகள்,
ஆக்சிடென்ட் ஸ்பிரிட். ஆமாம், அங்கங்கே போட்டிருக்கோம் போர்டு. இங்கே இருந்து நேஷ்னல் ஹைவேல போகும்போது ஆக்சிடென்ட் சூன். வண்டி என்ன பண்ணு, ஸ்லோவாக கொண்டு போ, இது விபத்து நடக்கிற இடம் அப்படின்னு போட்டிருக்கும். மெதுவாக ஓட்டுங்க. அதில் போகிறது 120, 130, 140. அல்லேலூயா. அங்கே போட்டிருக்க பாருங்க. சில பிசாசு சேவிக்கிற இந்த விக்கிரக கோவில்கள், இந்த மாதிரிப்பட்ட இடங்களில் அதிகமாக விபத்துகள் நடக்கும். அது ஒரு கொலைவெறி கொண்ட ஆவி. மேக்சிமம் விக்கிரக ஆவிகள் எல்லாமே யார் தான்? கொலைவெறி ஆவி. நீ எனக்கு தரலைன்னா கொண்டு போடுவேன்னு சொல்லும். பார்த்துருப்பீங்க, நீ கேட்டிருப்பீங்க. இந்துவா இருந்தவங்களுக்கு தெரியும். பாருங்க, இயேசு சுவாமி நமக்கு உயிரை தந்தார். அல்லேலூயா. எதுக்கு? எதுக்கு? நீ என்ன கொடுக்குறியோ கொடுக்கலையோ, நான் கொடுக்கறத வாங்கிக்கோ, வியாதி உன்னை விட்டு விலக்குவேன். என்ன நல்ல தேவன். நீ எதுவுமே பண்ண வேண்டாம், வியாதியை விலக்கு, அதை வாங்கிக்கோ. நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்ப, அதை வாங்கிக்கோ. உன்னை நான் ஸ்திரப்படுத்துவேன், உன்னை நான் பலப்படுத்துவேன், பலத்தை வாங்கிக்கோ. உன்னை நான் வழி நடத்துவேன், வழி நடத்தல வாங்கிக்கோ. உன்னை நான் வாழ வைப்பேன், வாழ வாங்கிக்க. கர்த்தருடைய ஆவியை உன்னை உயர்த்துவேன், உன்னை உயர்த்துவேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன், உன்னை மேன்மையாக வைப்பேன், உன்னை ஆசீர்வதிப்பேன். இயேசுவின் வல்லமை, இயேசுவின் வல்லமை, இயேசுவின் வல்லமை, இயேசுவின் மகிமை அனைவர் மேலும், அனைவர் மேலும் இப்பொழுது வியாதிகள் விலகட்டும், வியாதிகள் விலகட்டும். இயேசுவின் நாமத்தில் பலவீனங்கள் விலகட்டும். இரத்தத்தில் இருக்கிற வாதைகள், இரத்தத்தில் இருக்கிற வியாதிகள், சரீரத்தில் இருக்கிற வியாதிகள், எல்லா யூட்ரஸில் இருக்கிற வியாதிகள், யூட்ரஸில் இருக்கிற வியாதிகள், கர்ப்பப்பை வியாதிகள் விலகட்டும், விலகட்டும், விலகட்டும். சரீர கட்டுகள் விலகட்டும், கட்டுகள் விலகட்டும். கிட்னியில் இருக்கிற வியாதிகள், கிட்னியில் இருக்கிற வியாதிகள் விலகட்டும். சுவாச குழாயில் இருக்கிற வியாதிகள் விலகட்டும், லங்ஸில் இருக்கிற வியாதிகள் விலகட்டும், சுவாசப்பை ஆக்கிரமித்திருக்கிற வியாதிகள் விலகட்டும், லிவர் பகுதியில் இருக்கிற வியாதிகள் விலகட்டும், உடல் இருக்கிற அல்சர் விலகட்டும். ஆவியானவர் விலக்குகிறார். மூளையில் இருக்கிற கட்டுகள் விலகட்டும். ஆவியானவர் ஒவ்வொரு வியாதியை விலக்குகிறவர். தோலில் இருக்கிற வியாதிகளை விலக்குகிறவர். தோலில் இருக்கிற வியாதிகளை விலக்க. சர்ம வியாதிகள், சர்ம வியாதிகள் விலகி போகட்டும். ஊரல், காந்தல், சொரிச்சல், புண்ணு, தீராத வெடிப்புகள், தீராத ரோகங்கள் இயேசுவின் நாமத்தில் சர்மத்தை மூடிக்கொண்டிருக்கிற சாப கட்டுகள் விலகுவதாக. எல்லா சூனிய கட்டுகள் விலகுவதாக. ஆக்கிரமித்திருக்கிற துஷ்ட தேவனின் ஆவிகள் தைரியமானதாக இப்பொழுது இயேசுவின் நாமத்தில். கர்த்தருடைய மகிமை அனைவர் மேலும் இன்றைக்கு பரிபூர்ணமான விடுதலை உண்டாக செய்யட்டும். வியாதியை விளக்குற நேரம் விளக்க வேணுச்சுமா, நான் விளக்குவேன் அப்படி இல்லை. இப்ப ரைட் நவ், இப்ப உன்னை விட்டு விலகணும். ஆண்டவர் சொல்ற, I will heal you. I am the healer. நான் தான் உனக்கு சுகம் கொடுக்கிறேன். சுகம் அளிக்கிறது யாரு? இயேசுவை தவிர எவனும் கிடையாது. இயேசுவை தவிர எந்த பக்திமானம் கிடையாது, எந்த முக்தி அடைந்தவனும் கிடையாது. இயேசுதான், Jesus the only great healer. இயேசுதான் சுகமளிப்பவர். இயேசு 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 சொல்லுகிறார். இயேசுதான் எல்லான்னு சொல்லும்போதே ஒரு சந்தோஷம் வருது பாரு. உள்ள இருக்கிற ஆவியானவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி வரும். நீங்க கொடுக்கிறீங்களோ இல்லையோ, கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறத வாங்கி கொள்ளுங்கள். ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் நீதியும் என்னிடத்தில் உண்டு, என்னிடத்தில் உண்டு. ஐஸ்வர்யமும் கனமும் நீதியும் நிலையான பொருளும் என்னிடத்தில் உண்டு. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். எந்த மனிதனையும் மேன்மைப்படுத்த பலப்படுத்த என் கரத்தினாலே ஆகும். வாசிங்கள். ஐஸ்வர்யமும் கனமும், ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் நீதியும் என்னிடத்தில் உண்டு. நிலையான பொருள்னா மாயை அல்லாத பொருள். அல்லேலூயா. ஆசீர்வாத நிலையான நன்மை, நீங்காத நன்மை, குறையாத நன்மை. ஹல்லேலூயா. நிலையான பொருளும் நீதியும் என்னிடத்தில் உண்டு, நீதியும் என்னிடத்தில் உண்டு. ஹல்லேலூயா. அப்போ நீதி,
தேவன் உங்களுக்கு எதை செய்ய விரும்புகிறாரோ அது நீதி. ஹல்லேலூயா. அங்க ஃபர்ஸ்ட் வாசித்தோம், நான் உன்னை விட்டு வியாதியை விலக்குவேன். I will protect you from every disease. வர்றத குணமாக்குற வேலையை பத்தி இல்ல, வராம உன்னை காத்து கொள்ளுவேன். ஹல்லேலூயா. I will protect you From every disease. from every disease. எல்லா sickness, எல்லா வியாதிகளுக்கும் விலக்கி உன்னை காப்பேன். ஹல்லேலூயா. விலக்கி உன்னை சுகத்திலே ஸ்திரப்படுத்துகிற தேவன், சுகமாய் தங்க பண்ணுகிற தேவன், உன்னை சுகமாய் தங்க பண்ணுகிற தேவன், சுகத்தில் தங்க பண்ணுகிறவர். ஆமென். சுகத்தில் சுகமாய் தங்க பண்ணுவேன். ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை சுகமாய் தங்க பண்ணுவேன். வாசிங்க. வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். கற்பம் விழுகிறதும் மலடும் உன் தேசத்தில் இருப்பதில்லை. பாருங்கள், ஆசீர்வாதத்தை கெட்டு போக பண்ணுகிற பிசாசு, ஹல்லேலூயா, நன்மைகளை தடை பண்ணுகிற, டிஸ்ட்ராய் பண்ணுகிற, இல்லாமலாக்குகிற, கரு சிதைவுபடுத்துகிற பிசாசினாவிகள். ஹல்லேலூயா. சிலருடைய வாழ்க்கையில 4-5 கரு சிதைவுகள், அதாவது அபார்ஷன் ப்ராப்ளம், அதான் கர்ப்பம் விழுகிறது என்று சொல்றது. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட சாபக்கிரியைகளை கர்த்தர் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய கரம் ஒரு மனுஷனுடைய சுகத்தில் கரிசனையா இருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்கள் நன்மையற்றவர்களாய் இராமல் பூரண ஆசீர்வாதத்தோடு இருக்க வேண்டும். நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய். நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய். கொடுமைக்கு தூரமாவாய். கொடுமைக்கு தூரமாவாய். பயம் இல்லாதிருப்பாய். பயம் இல்லாதிருப்பாய். இது ஒவ்வொன்றுக்கு பின்னால ஒவ்வொரு சம்பவங்கள் உண்டு. பயப்படுத்துகிறவனை கர்த்தர் உன் எல்லையை விட்டு மாற்றி போடுவார். You will live under a government that is just and fair. ஹல்லேலூயா. அத ஒரு கவர்மெண்ட்டுக்கு ஒப்பிடுறார் ஆண்டவர். ஆளுகை, நீதி என்கிற தேவனுடைய பார்வையில் உங்கள் வாழ்க்கையில் என்ன சம்பவிக்க வேண்டும், நடக்க வேண்டும், நிறைவேற்றப்பட வேண்டும் என்று கர்த்தர் நினைக்கிறாரோ அதுதான் நீதி. ஹல்லேலூயா. நீதியான முடிவு, நியாயம். ஏழைகளை நீதியாய் நியாயம் தீர்ப்பார் என்று ஏசாயா 11 நினைக்கிற வாசிங்கள். நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து, நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து யதார்த்தத்தின்படி பூமியில் உள்ள சிறுமையானவர்களுக்கு தீர்ப்பு செய்து, யதார்த்தத்தின்படி சிறுமையானவர்களுக்கு தீர்ப்பு செய்து, பூமியை தமது வாக்கின் கோலால் அடித்து, பூமியை தமது வாக்கின் கோலால், வாக்கு வார்த்தை என்கிற கோலால் பூமியை அடி கொடுத்து. ஹல்லேலூயா. ஏன்? பூமி உனக்கு கொடுமை செஞ்சது அப்படின்னா உலகத்தான் உனக்கு கொடுமை செஞ்சான். உலகத்தின் ஆவிகள் உனக்கு கொடுமை செய்தது, அநீதி செய்தது, நியாயக்கேடு செய்தது. ஹல்லேலூயா. ஆகையால் பூமி என்பதே அதனுடைய செயல்பாடுகள், ஆளுகை. இங்க நீதின்னு வந்தாலே அது ஒரு கவர்மெண்டா சொல்றார் ஆண்டவர். ஹல்லேலூயா. நியாயம் நிறைந்த, நீதி நிறைந்த கவர்மெண்ட்டுக்குள்ள நீ கட்டப்பட்டிருப்பாய். அங்கே நிலைநாட்டப்பட்டிருப்பாய். அங்கே எஸ்டாப்ளிஷ் ஆக்கப்பட்டிருப்பாய். அங்கே நிலைவரப்பட்டிருப்பாய். உன்மேல் ஆளுகை செய்கிற கவர்மெண்ட் ஜஸ்டிஸ் அண்ட் ஃபேர். கர்த்தருடைய ஆவியானவர் உன்மேல் ஆளுகிற கவர்மெண்டாக வந்திருக்கிறார். ஓமன ஒரு கவர்மெண்ட் வந்திருக்கிறது. அது ஜஸ்டிஸ், அது ஜஸ்ட் அண்ட் ஃபேர்.
மேன்மையானவர். அல்லேலூயா. அதாவது நம்முடைய வாழ்க்கையை நம்முடைய கண்ணுக்கு புலப்படாத விதத்தில் நம்மை ஆண்டு கொண்டிருக்கிற அநேக சக்திகள் நிமித்தம், ஆவிகள் நிமித்தம் நாம் பாதிக்கப்படுகிறோம், தாழ்த்தப்படுகிறோம், நிலையற்றவர்களாக இருக்கிறோம், பதறி போகிறோம். இது அநேகருக்கு புரியறதே இல்லை. ஆமா, சிலது பேசும், சிலது சொல்லும், சிலது காட்டும், சிலது இடையூறு உண்டு பண்ணும், உடனே டிஸ்டர்ப் ஆகணும். காரணம் நம்மை சுற்றி நடக்கிறது என்னென்ன புரியாதனால, குழந்தையா இருக்கிறனால. இங்க சொல்லுகிறார் ஆண்டவர், பல கவர்மெண்ட் அங்கே இருக்கு, பல ஆட்சிகள் நம்ம கடந்து வருகிறது, பல ராஜரிகங்கள் வருகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், நீதியில ஸ்திரப்படுத்தணும்னா என்ன ஆட்சி வரணும், அது அழகா சொல்ல பாருங்க. அது தமிழ்ல சரியான முறையில இல்லை. அது நீதியால் ஸ்திரப்பட்டிருப்பா, நம்மளாம் வாசிட்டு அப்படியே விட்டுரும். அதை தெளிவா வாசிக்கிறோம். You will live under a government that is just and fair. இதத்தான் அந்த நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பான்னு சொல்லி இருக்கிறது. புரிஞ்சுதுங்களா? அதுக்கு தான் ரெண்டையும் போட்டு வாசிக்கிறது. நீங்க வேதத்தை புரியுங்க. ஆங்கிலத்தில் தெளிவா எழுதியிருக்கு, தமிழ்ல சுருக்கமா எழுதியிருக்கு. ஆனா யோசிக்கிறவங்களுக்கு புரியும். அல்லேலூயா. நீ எங்கே வாழ்ந்து கொண்டிருப்பாய், எதன் கீழ் வாழ்ந்து கொண்டிருப்பாய்? நீதியுள்ள அரசாங்கத்தின் கீழ் வாழ்ந்து கொண்டிருப்பாய் என்று தமிழிலே சொல்லப்பட்டிருக்கிறது. நீதியினால் ஸ்திரப்பட்டு வாழ்ந்திருப்பாய். அல்லேலூயா. தேவன் கொடுக்கிற நீதி நியாயத்தை பெற்று, தேவன் நீதி நியாயத்தை உனக்கு அளிக்கிற அரசாட்சியை உன்மேல் வைத்திருக்கிறார். அதன் கீழ் நீ வாழ்ந்து கொண்டிருப்பாய். அல்லேலூயா. அதாவது நம்மேல் இருளின் அதிகாரம் இருந்தது. பவுல் அன்றைக்கு அப்போஸ்தல நடவடிக்கையில் பிரசங்கிக்கும் போது எப்படி சொன்னார் வாசிங்கள். இருளின் அதிகாரத்தை விட்டு, இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும், ஒளியினிடத்திற்கும், சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படிக்கு, சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படிக்கு, தேவனிடத்திற்கும் திரும்பி வரும்படிக்கு நீ அவருடைய கண்களை திறக்கும் பொருட்டு, உன் கண்ணு திறக்கணும். எங்க இருக்கிற, எங்க இருக்கிற, எதுக்கு கீழே நீ வாழ்கிறாய்? நீதியுள்ள அரசாங்கமா, அநியாயம் செய்கிற அரசாங்கமா, கொடுமை உள்ள அரசாட்சியா? இங்க கொடுமை உள்ள அரசாட்சியை விட்டு நீ வெளியே வருவாய். கொடுமை செய்கிற அரசாட்சி உன்னை விட்டு தூரமாக்கப்படும். நீதியால் உன்னை நிரப்பி ஆளுகிற அரசாங்கம் உன் மேல வரும். நீ அங்கு வாழ்ந்து கொண்டிருப்பாய். உன்னை வாழ வைக்கிற அரசாங்கம் நீதி நியாயம் உள்ளது. இப்ப வரட்டும், கொடுமை செய்கிறவன் தூரமாகட்டும். வாசிங்கள். To open their eyes to their true condition, so that they may repent and live in the light of God instead of Satan's darkness. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உன் கண்ணை திறக்கிறேன். எதுக்கு? நீயாகவே ரிப்பன் தீர்மானம் எடுத்து பிசாசுகிட்ட வாழ்றதா தேவன்கிட்ட வாழ்றதான்னு தீர்மானம் எடுத்து வர்றதுக்கு. அல்லேலூயா. கண்ணை திறனா அறிவை கொடுக்கிறாரு. நீதி கவர்மெண்ட், அநியாய கவர்மெண்ட் ரெண்டு இருக்கு. நீ எது கூட வாழ போற? அல்லேலூயா. இன்றைக்கு இரண்டு அரசாங்கத்துக்கு கீழே ஒரு ஆள் வாழ முடியாது. ரெண்டு தலைவன் மேல் கீழ், ரெண்டு எஜமானுக்கு கீழே. இரண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனால் கூடாது. ரெண்டு பேரை சேவிக்க முடியாது. இப்படி தேவனை சேவித்து பிசாசால் உண்டான கொடுமையும் சுமக்கிற ஒரு வாழ்க்கை தேவன் விரும்பவே இல்லை. ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. You will live under the government of, You will live under the government that is just and fair. எப்படிப்பட்ட கவர்மெண்ட்? That is just and fair. That is just and fair. Your enemies will stay far away. Your enemies will stay far away. Far away. தூரத்தில் தங்கி இருப்பான். தூர நிறுத்தப்படுவான். வெகு தூரத்தில். இன்னைக்கு உன் வீட்டை விட்டு உன் சத்துரு, கொடுமை செய்கிற சத்துருவின் ஆட்சி. தமிழ்ல என்ன சொல்லியிருக்கு? கொடுமைக்கு தூரமாவாய். நீ இப்போ உன்னை விட்டு தூரம் போகும்போது அது உன்னை விட்டு தூரம் போகுது. அல்லேலூயா.
அல்லேலூயா. நீங்கள் ஒன்று கிராஸ் பண்ணுறீங்கன்னா அது ஆன்டி டைரக்ஷனில் போகும், எதிர் துருவத்தில். நீங்கள் அப்படி போவீங்க, அது உங்களுக்கு பின்னால் போயிட்டு இருக்கும். அப்போது நீ தூரமாக வேணும்னு சொல்லலாம், அது தூரமாச்சுன்னு சொல்லலாம். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அங்கே கொடுமைக்கு தூரமாவான்னு தான் சொல்லியிருக்கு. தமிழில் நிறைய புரியுறதில்லை. இங்கே ஆங்கிலத்தில் இதை விளக்கமாக சொல்லியிருக்கு. யுவர் எனிமீஸ் கொடுமைப்படுத்துறவன், அல்லேலூயா, தொல்லை கொடுக்கிறவன், வியாதியை போடுறவன், வறுமையை போடுறவன், பிரச்சனை பண்றவன், பாவம் செய்ய தூண்டுறவன், பாவம் செய்ய தூண்டுறவன். நான் உங்க மெசேஜை பார்த்து 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் வாழ்க்கையில் ரொம்ப உறுதியாக தீர்மானம் எடுத்தேன். ஏன்னா அதுக்கு முன்னே இந்த மாதிரி நான் மெசேஜ் கேட்கல. அன்னைக்கு எனக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்து நான் தீர்மானம் எடுத்தேன். அதுலேருந்து என் வாழ்க்கை ரொம்ப மாறிட்டு. ஆனால் அதுக்கப்புறம் இப்போ தான் இன்றைக்கி தான் பார்த்தேன். ஆனால் இதுக்கு இடையில எனக்கு மைண்டுக்குள்ளே மீண்டும் விட்ட பாவத்தை செய்ய தூண்டுதல் அடிக்கடி வருது. அது எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. திரும்பவும் பாவத்தில் விழுந்துருவேணும்னு பாருங்க. அதாவது நல்லா இருக்கணும்னு விரும்புகிறாரு சாத்தான், கொடுமைக்காரன். அவனுக்குள்ள மீண்டும் தீய விருப்பங்கள், தீமை செய்கிற தூண்டுதல்கள், பொல்லாப்பை செய்ய ஏவுகிற கிரியைகளை பிசாசு நடத்தி கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. அவன் அந்த காரியத்தை திட்டமாக சொன்னனால தெளிவாக ஜெபிக்க முடியுது. அவனுக்குள்ள என்ன மாதிரி ஆவி கிரியை செய்கிறனால அவன் இப்படி இருக்கிறான். அந்த ஆவிகளை தூரமாக்குவது ஆவியானுடைய வேலை. நீங்கள் அதை அறிஞ்சிக்கணும், நீங்கள் இதை புரிஞ்சுக்கணும். உங்கள் வாழ்க்கையில் எது இருக்குது, எது உங்களை பல விதத்தில் அடிமையாக்குறது. அரசாங்கம்னாலே ஆட்சி, கவர்மெண்ட், அதுக்கு அடங்கி தான் வாழ்ந்து ஆகணும். அல்லேலூயா. அரசாங்கத்துக்கு கீழ்ப்படிந்து சட்டத்துக்கு அடங்கி பண்ணி வாழணும். நமக்கு அது புரியறதில்லை. காரணம் சட்டத்தை பயன்படுத்த வேண்டிய சூழ்நிலையில் வாழ்கிறவங்களுக்கு தான் தெரியும் சட்டத்தை மீறும்போது என்ன நடக்குதுன்னு. அல்லேலூயா. அதுக்கு பேர் தான் ஆட்சி, அடக்கி ஆளுகிற ராஜ்யம் என்ற அர்த்தம். இப்போ ஆண்டவர் என்ன விரும்புகிறார்? ஜஸ்ட் அண்ட் ஃபேர், நல்ல வாழ்க்கை, சமாதான வாழ்க்கை, நன்மை நிறைந்த வாழ்க்கை, நீதி நிறைந்த வாழ்க்கை, அல்லேலூயா, அமைதியான வாழ்க்கை, சுகமான வாழ்க்கை. தேவனுடைய பார்வையில் நீங்கள் நலமான வாழ்க்கையை வாழ்வதை அவர் விரும்புகிறார். அப்படிப்பட்ட கவர்மெண்ட் உங்க மேல வந்திருக்கு. இயேசு பிரசங்கிக்கும்போ முதன்முறையை பயன்படுத்தின வார்த்தை அதுதான். அதே போல யோவான் ஸ்நாபகன் பிரசங்கிக்கும் போது அதே வார்த்தை சொல்லுவார். இயேசு சீஷர்களை அனுப்பும் போதும் அதே வார்த்தை சொல்லி அனுப்புவார். என்னது? பரலோக ராஜ்யம் சமீபித்து இருக்கிறது. அதை விட கவர்மெண்ட் வந்திருக்கு. பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கியுங்கள். ஆங்கிலத்தில் எப்படி? Announce that the kingdom of heaven is near. Announce. இங்க அனௌன்ஸ்மென்ட் பண்ணணும். Go and announce. Go and announce that the kingdom of heaven is near. That the kingdom, அரசாட்சி, அல்லேலூயா, ராஜபரணம். கவர்மெண்ட்னா என்னது? அரசாட்சி. எங்க வந்திருக்கு? பக்கத்துல வந்திருக்குன்னு மற்றவங்களுக்கு சொல்ல சொன்னார். அல்லேலூயா. இங்க இருக்கிற அனைவரும் புரிஞ்சுக்கணும், ஆட்சி சரியில்லாதனால தான் வாழ்க்கையில கொடுமை நடக்குது. அல்லேலூயா. All your enemies will stay far away from you. Far away from you. உன்னை விட்டு வெகு தூரத்தில் உன் சத்துருக்கள் தங்குவார்கள். Stay far away. Stay far away from you. பலவீனங்கள், சாபங்கள், கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் தூர போகட்டே, தூர போகட்டே. தீமை செய்கிற ஆட்சி வேரோடு பிடுங்கப்படுகிறது. மந்திரவாத ஆட்சி, பில்லி சூனி ஆட்சி வேரோடு பிடுங்கப்படுகிறது. தூரப்படுத்துகிறவர், தூரப்படுத்துகிறவர், தூரப்படுத்துகிறவர். நீங்க மறக்கவே கூடாது. ஆட்சி என்று ஒன்று வந்தாலே
அங்கே சட்டம் என்று ஒன்று உண்டு. அதை நம்முடைய தமிழ்ல பிரமாணம் என்று பெயர். அல்லேலூயா. நியாய பிரமாணம்னா தமிழ்ல செந்தமிழ்ல நீதி சட்டம். சட்டம் பிரமாணனாலே ஆளும்னு அர்த்தம். அல்லேலூயா. அல்லேலூயா. அது ஆளும். இங்கே ஆன்மீகமாய் சொன்னால் ஆவியின் பிரமாணம், ஆவியானவருடைய ஆட்சி, அதுதான் கவர்மெண்ட். அது ஆளும். தேவனுடைய ஆவியா இருந்தாலும் பிசாசின் ஆவியா இருந்தாலும் ஒரு நபரை என்ன பண்ணாது? அடிமைப்படுத்தும். அடிமைப்படுத்தும். உங்க சரீரத்தை சில ஆவிகள் ஆளும், உங்க மனதை சில ஆவிகள் ஆளும், உங்க உள்ளம் அல்லது ஸ்பிரிட் ஆவி, உங்க கான்சியன்ஸ், அதை சில ஆவிகள் ஆளும். உங்க பிள்ளைய, உன் பையனை, உன் பொண்ணை, உன் பிள்ளைகளுடைய நன்மையை, உன் வீட்டில் கணவனை, அவன் புத்திய, அவனுடைய செயல்பாடுகள் ஏதாவது ஒன்று ஆள்றதுனால அவன் நெறிதப்பி நடக்க காரணம், தகராறு பண்ண காரணம், குடிகாரனா இருக்க காரணம். கீழ்ப்படியாத பிள்ளைங்க, பிசாசின் ஆவிகளால் கட்டப்பட்டவங்க. இன்றைக்கு எந்த ராஜ்யம், எந்த அரசாங்கம் உங்க மேல, உங்க பிள்ளை மேல, கனவு மேல, வாழ்க்கை மேல, குடும்பம் மேல, சூழ்நிலை மேல, வேலை மேல கடந்து வந்திருக்கிறது, இன்றைக்கு அவை அனைத்து மாற்றப்படட்டும். அவை அனைத்து மாற்றப்படட்டும் இயேசுவின் நாமத்திலே. மனுஷனுடைய வார்த்தையினால் வந்த ஆதிக்கங்கள் அழிந்து போகட்டும். உன்னை பயப்படுத்துகிற சாத்தானுடைய அடிமத்தின் ஆட்சிகள் இன்றைக்கு உன்னை விட்டு தூரமாய் போகிறது, தூரமாய் போகிறது. சில மனுஷனுடைய வார்த்தைகள், சில ஊழியக்காரனுடைய சாபங்கள், இப்பொழுது சாபங்கள் மாற்றப்படட்டு. கள்ள வேலையாட்கள், கள்ள வேலையாட்களுடைய சாபங்கள் இயேசுவின் நாமத்திலே ஒன்று கூட இராதபடி ஆவி ஆத்ம சரீரத்தை விட்டு ஆளுக்கு அதிக அபிஷேக வல்லமை நன்மை விட்டு இப்பொழுது சங்கர், குடும்பங்களுடைய சங்கர், வீட்டை விட்டு சங்கர் அழிந்து போகட்டு, அழிந்து போகட்டு, அழிந்து போகட்டு. இயேசுவின் ஆவியினுடைய ஆதிக்கம் சாபிக்கப்பட்டு போகட்டு. ஆவியானவர் இன்றைக்கு உன்னை விட்டு சத்துருடைய ஆட்சி பீடத்தை வெகு தூரமாய் மாற்றுக. ஆட்சியை மாற சொல்லு, சொல்லணும். நீங்க இங்கிலீஷ் தெரிஞ்சாலும் தெரியாத போடா ஃபாரவே, எப்படி எங்க போ, சொல்லு, வெளியே போ, தூரமா போன்னு சொல்லுங்க. உங்க இங்கிலீஷ் இப்ப யாரும் கேட்க மாட்டாங்க. சாத்தானுக்கு நல்லா தெரியும். நீ தப்பா சொன்னாலும் பிரச்சனை இல்லை. என்னை விட்டு போ, உன் ஆட்சிக்கு முடிவு வந்தாச்சு. நீ எலெக்ஷன்ல தோத்து போயிட்ட, நீ எலெக்ஷன்ல தோத்து போயிட்ட. சாத்தான் தோத்தான், சாத்தான் தோத்தான். இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் ஜெயித்தான். கல்வாரி சிலுவையில் வெற்றி சிறந்தார், கல்வாரி சிலுவையில் வெற்றி சிறந்தார். ஆமென். ஜீசஸ் எலெக்டட். சொல்லு, ஆவியானவர் ஜெயம் தருகிறார். இதமலமதமலமதனே இததததனதுனே இததததனதுனே இந்தந்தரமதனமதுடா இகதினந்தரந்தனே சங்கரஜகதவதுதவன்னாதே இந்தாதாதனஜாரவாத்தனே இகரகரகரகரகனே ஜகனோஜாரகநாதனே இகதிகதிகனாரகனகரகனாஜகனகரகனே ஜாரதே ஈதந்தீதனதிடம் தராதே. ஆட்சி அழித்து போடு, அந்த ஆட்சி அழித்து போடு. சங்கரஜகரகரகனே ஞானம் தீதி 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 தீதன ஜாதகநாதனே ஈதரதுனந்தரே விக்கருங்கனே இது நமதுட பலபதனபூ இத்தனவந்தனவதுனவந்தனி ஈரபலம் துனவதனமாதனி ஏகபலா ஜகலம் துனப்தனோ భీమనం దేవి మందునాదేరి కల్వాదు మనందని నిగనాదక మధురాజగస్తనే వల్మందన్ మగరాజగ దేవనందేని దారవాదే నిత్తీ మగలం దునందనా జనమిల మధుదానమనే వీరన్ను ఇంద్రబోధే అస్తి నిక్కనా జగద బలుత్తంబానవెత్తనే జన్మదంతనా జగదేజ దేవనవా జగనాదుమనాదన జాతక నిందన్మానుమే వివిధవనదనాజ పిదపదవనాజ వనక్కవినాజారవదందానందుడు వేదవంతున్ మదనప్తా ఇందగదాదగదత్తుండే ஆட்சியை மாற்றுகிறார், அடிமத்தில் மாற்றுகிறார். அந்நி ஆவியில் வெட்டு போ, தேவ வல்லமை இறங்கட்டும், தேவ
தேவ ராஜ்யம் இறங்கட்டும், ஆவியோட பிரசனம் இறங்கட்டும், ஆவியோட கவர்மெண்ட் இறங்கட்டும், நீதியின் கவர்மெண்ட் இறங்கட்டும், ஸ்திரப்பட்ட கவர்மெண்ட் இறங்கட்டும். தேசம் முழுவதும் ஆவியானவர், தேசம் முழுவதும் ஆவியானவர், குடிகள் ஆவியானவர், அந்நிய ஆவிகள் கட்டப்படுகிறது அரிக்கட்டுகளை போல். ராஜ்யத்தை சொல்ல சொன்ன அனௌன்ஸ் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு நீங்க சொல்லணும். இது ராஜ்யம், கோவில் இல்லை. இந்த மினிஸ்ட்ரினா ஆட்சி, தேவ ராஜ்யம். மற்றவங்களுக்கு சொல்லணும், ஆவிக்குரியவங்களாக மாறணும். அந்நிய ஆவிகள் ஆட்சி செலுத்தாமல் ஒரு மனிதனுடைய உள்ளான மனுஷனிலும் புறம்பான மனுஷனிலும் பொதுவான குடும்ப வாழ்க்கையிலும் சேர்ந்தவர்கள், வீட்டார், நமக்குண்டான கிரியைகள், நன்மைகள் ஏதொன்றின் மேலும் பிசாசின் கவர்மெண்ட் சட்டம் வச்சு அடக்கி ஆளக்கூடாது. அவனுடைய கையெழுத்தை குலைத்து போட்டவர், நடுவில் இராதபடி உரிந்து போட்டவர். இந்த நாளிலே வாழ்க்கையிலே கிரியை செய்கிற பிசாசின் அடிமைத்தன கவர்மெண்ட், பிசாசின் அடிமைத்தன ஆட்சிகள் இந்த நாளிலே புடுங்கப்பட்டு போகட்டும், உரிந்து மாற்றப்பட்டு போகட்டும், உன் எல்லை விட்டு மாற்றப்படட்டும், இயேசுவின் நாமத்தில் மாற்றப்படட்டும். ஆவியானவர் இறங்கி வருகிறார், ஆவியானவர் இறங்கி வருகிறார். ஒவ்வொரு மேலும் மாறும் ஆவியானவர் வரட்டே. சம்பினபதனவே பரிசுத்த ஆளுகை வரட்டே. சொல்லட்டும், தலைமுதல் பாதம் வரை வரட்டே. சேர்ந்திருக்கிற எல்லா அந்நிய ஆட்சிகள் உரிந்து மாற்றப்படுகிறது, எல்லா அவருடைய ஆட்சிகள் உரிந்து மாற்றப்படுகிறது. சங்கோரமதி உடைந்து போகட்டும். அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே, பெருமழை போலவே உம்மாவியை ஊற்றும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையா என்னை நிறைத்து நீராடுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையா என்னை நிறைத்து நீராடுகை செய்யும். ஜீவ தண்ணீரே, தாழும் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, நீராடுகை செய்யும். இப்பொழுது ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, நீராடுகை செய்யும். மாறும் தூய ஆவி. கூப்பிடுங்க எல்லோரும் ஆண்டவரை. உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையா என்னை நிறைத்து நீராடுகை செய்யும். வல்லமையால் என்னை நிறைத்து இறங்கி வரணும். இப்பொழுது அக்கினி நீரே, அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே, பெருமழை போலவே உம்
உம் வல்லமையா என்னை நீரைத்து நீராடுகை. உன்னை ஆழத்து பாவியாருடைய கவர்மெண்ட் உம் வல்லமையா என்னை நீரைத்து நீராடுகை செய்யும். ஆவியானவர் இறங்கி வந்து ஆளுகிறவர். அல்லேலூயா. அப்படியே இறங்கி உங்க முகமெல்லாம் மாறி இருக்கு. அல்லேலூயா. உங்க பலமெல்லாம் புதிதாயிருக்கு. கவர்மெண்ட் வந்திருக்கு. நீ நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய். கொடுமை உன்னை விட்டு தூரமாகும். வறுமைகள் உன்னை விட்டு தூரமாய் போயிட்டு வீட்டுக்குள்ள ஆரோக்கியம் இல்ல, வீட்டுக்குள்ள சமாதானம் இல்ல, வீட்டுக்குள்ள போனாலே யுத்தம், வீட்டுக்குள்ள போனாலே மன கிளேசம். இப்படி பொல்லாப்பை உண்டு பண்ணுகிற ஆவிகள் ஓடி போகிறது. கர்த்தர் வேரோடு பிடுங்கி போடுகிறான். பெல்லிசுர மந்திரவாத ஆட்சியை வேரோடு பிடுங்கி மாற்றுகிறான். சங்காரமாகி போகட்டும். அல்லேலூயா. எப்படி ஒரு ஆலமரம் வேர் கொண்டு விழுதுட்டு கொம்பும் கிளையுமா படர்ந்து நிற்கும், அது அப்படியே ஒரு பெரிய சுழல் காற்று வந்து சுற்றி கரைக்கு சுற்றி அதை வேரோடு பிடுங்கி எறிகிறது. அது போல சத்துருவை இன்னைக்கு வேரோடு கொம்போடு கிளையோடு விழுதோடு பிடுங்கி மாற்றுகிறார். மந்திரவாதாட்சி மாற்றப்படுகிறது. குடும்பங்களை கலக்குகிற ஆதிக்கம் உடைக்கப்படுகிறது. இடைவிடாமல் மந்திரவாத செய்கிறார். மந்திரவாத கிரியைகளை கத்தர் இன்றைக்கு வேரோடு அழித்து போடுகிறார். வேரோடு அழிந்து போகிறது. வேரோடு அழிந்து போகிறது. Your enemies will. பாருங்கள், தேவன் தம்முடைய ஜனங்களை ஆசீர்வாதத்தில் ஸ்திரப்படுத்தும்படி, நன்மையில் ஸ்திரப்படுத்தும்படி விரும்புகிறார். அல்லேலூயா. ஆட்சியை நம்மை விட்டு மாற்றி போடுகிறார். அதாவது ஒரு சம்பவத்தை நீங்க கேட்கறதோட அல்ல, அதை அறிக்கை பண்ணி கிரியையில் கொண்டு வரும் வரைக்கும் அதை விடக்கூடாது. அல்லேலூயா. அதை செஞ்சுதான் ஜெயம் பெற்றார்னு அவரை பத்தி சொல்லிட்டு இருந்தேன். அல்லேலூயா. ஒரு மனுஷன் அப்படியே கேட்டுட்டு போகக்கூடாது, அதை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வரணும். அதுக்கு தான் இவ்வளவு பிரயாசம். நீட்டாக பேசிட்டு போயிடலாம், ஆனால் அதில் எந்த பிரயோஜனம் வராது. அறிவு வரும், அனுபவத்தில் கவர்மெண்ட் அப்படியே தான் இருக்கும். உங்களை அடிமை கொண்ட ஆட்சிகள் உங்களை விட்டு போகாது. இது போக வைக்கிற நேரம். அல்லேலூயா. இப்ப சரியானதை செஞ்சு அவனை வெளியே தள்ளி இருக்கணும். அந்தகாரத்தின் ஆட்சி உங்கள் மேல் இருக்கவே கூடாது. அந்நியனுடைய ஆட்சிகள் உங்கள் மேல் இருக்கக்கூடாது. கர்த்தருடைய ஆளுகை உங்கள் மேல் இன்றைக்கு வர வேண்டும். நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய். நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய். கொடுமைக்கு தூரமாவாய். கொடுமைக்கு தூரமாவாய். கொடுமை செய்கிற அரசாட்சி உன் ஆவியாத்ம சரீரத்தை விட்டு, உன் வீட்டை விட்டு, நன்மையை விட்டு, எதிர்காலத்தை விட்டு, தீங்கு செய்கிற ஆட்சிகள், பொல்லாப்பு செய்கிற ஆட்சிகள், நன்மையை தடை பண்ணுகிற ஆதிக்கங்கள், நன்மை தடை பண்ணுகிற ஆவிகள், எல்லாவித தீங்கின் ஆவிகளும் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது முறிந்து மாற்றப்படட்டும். இயேசுவின் நாமத்திலே நீ மாறி போட்டே இத்தரதினே ಇಂದನದಿದಮನಬದನಬದಾನೆ ಇಂದತ್ತಾದಾನಂದುರಾದನೆ ಈಗ ಬಲಬದನಬಜಾನಬಲಂದು ಇಂದನಂದನ್ನಾದು ಬಲಂದನಬದನಬದಿದಬನಬದನಬು ಶಬನಬದಿದಬಾನಿ ಮತ್ತರಾದಾನಿಂದನ್ಮಾನಬನಂದುನಿ ಈಗರಂದಲ್ಬದಿನದ್ದಾರಾದಿ ಮತ್ತು ನಾದು ಇಂಬನಬದನಬದಿದಬನಬದನಿ ஆவியானுடைய வல்லமை ஒவ்வொரு இன்னைக்கு ஆளுகிறது. உங்கள் மேல் தெய்வ பிரசனம் வந்திருக்கிறது. ஒவ்வொரு உச்சந்தலைவலம் கால் வரைக்கும் ஆவியுடைய ஆளுகை. நீதியில் ஸ்திரப்பட்டிருப்பான். நன்மை செய்கிற ஆவியானவர், தயை செய்கிற ஆவியானவர், நீதி செய்கிற ஆவியானவர். ஆமென். பூமியை தம்முடைய வாக்கின் கோலால்
அடித்து கடிந்து கொண்டு அவன் சாத்தானுக்கு அடி, அந்நிய ஆவிகளை அடித்து கர்த்தர் தம்முடைய வார்த்தையால் அடித்து போடுகிறான், உடைத்து போடுகிறான். வார்த்தையால் கீழ்ப்படுத்தி. அல்லேலூயா. இந்த இரண்டையும் தேவன் சொல்றார். சத்துருடைய அடிமைத்தன ஆட்சிகளை சகல வாழ்க்கையின் பகுதியில் ஒரு மனுஷனுடைய சுபாவங்கள் ரொம்ப அன்பற்றதாய் பரிசுத்தமற்றதாய் தேவனுடைய திவ்ய சுபாவங்களுக்கு எதிரடையானதாய் இருக்குது என்றால் அந்த ஆள் மேலே பிசாசின் ஆட்சி இருக்குன்னு அர்த்தம். அந்த ஆளுடைய கேரக்டரில், உணர்வுகள், மனநிலை. பிள்ளைங்க எதிர்த்து பேசுது, சண்டை போடுது, கீழ்ப்படியில் அடங்கலை, அட்டகாசம் பண்ணுதுன்னா புரிஞ்சுங்க, அதுக்கு புத்தியில் ஒரு ஆட்சி இருக்குன்னு அர்த்தம். அதை அடிக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன செஞ்சாரா? நீதி நியாயம் ஏழைகளுக்கு செய்யறதுக்கு பூமியை தமது வாக்கின் கோலால் அடித்தார். வாக்கின் கோலால, வார்த்தையே ஒரு கோல் மாதிரி. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஆட்சியை அடி கொடுக்கிற வார்த்தை வரணும் வாயிலிருந்து. வார்த்தை சாத்தான என்ன பண்ணணும்? அடிக்கிறதா இருக்கணும், வாதிக்கிறதா இருக்கணும். விருப்பம் இருந்தாலும் நன்மை செய்ய முடியாதபடி தீமையே செய்ய பண்ணுகிற சூழ்நிலைகளும் வாழ்க்கை நிலைமைகளை உண்டு பண்ணுகிற பொல்லாத ஆவியின் பிரமாணத்தை, பொல்லாத ஆவியினுடைய அரசாட்சியை, பொல்லாத ஆவியினுடைய அரசாங்கத்தை கவர்மெண்ட் கர்த்தருடைய ஆவியானவர் வாக்கின் கோலால் அடித்து, வாக்கின் கோலால் அடி கொடுக்கிறார். இன்னைக்கு பொல்லாத ஆவி இன்னைக்கு இயேசுவின் நாமத்தினாலே உடைந்து போகட்டும். ஆவியானவர் அவைகளை அடித்து விழப்பண்ணுகிறார். வார்த்தை அவனை அடித்து துரத்தும், அவனை அடித்து கீழ்ப்படுத்தும். அல்லேலூயா. வார்த்தை என்ன பண்ணும்? அடித்து கீழ்ப்படுத்தும். அந்த அந்நிய ஆட்சி உன் மேல இருந்த வார்த்தை பயன்படுத்தும். ஸ்பெல், உன்னுடைய வார்த்தையின் அறிக்கை ரொம்ப முக்கியம். வாயிலிருந்து வருகிற தேவனுடைய ஆவியான தருகிற வார்த்தை வாளாக எண்ணப்படுகிறது. அல்லேலூயா. அது உருவின பட்டயம் போன்றது. அதான் சொன்னாரு, ஆவியானவர் தருகிற என்னது? ஆவியின் பட்டயத்தை உரையில போடுங்க, இல்ல பிடித்தவர்களாய் நில்லுங்கள். அப்போ செந்தமிழ்ல தெய்வ வார்த்தையை ஆவியானவர் தரும் வாளாகவும் பெற்றுக்கொள்ளுங்கள். இங்க சொல்லப்படுகிற தேவ வார்த்தை என்பது இன்ஸ்பிரேஷன் வேர்ட். அல்லேலூயா. ஆவியிலிருந்து தூண்டுதல் அளித்து அருளப்படுகிற வசனமாகிய வார்த்தை. அல்லேலூயா. எல்லா வார்த்தையும் சொல்லிட்டு இருந்தோடனே நடக்காது. பைபிளில் நிறைய வார்த்தை இருக்கு. வானம் உண்டாக கடவுள் சொல்லி நெல் பாருங்க, உண்டாகட்டும் பார்ப்போம், உண்டாகாது. அல்லேலூயா. மலை விலகட்டும் சொல்லி இருக்குல்ல, சொன்னால் நடக்கும்னு போய் சொல்லுங்க வீட்டு பக்கத்தில் போய் ஒரு பாறையை பார்த்து, நடக்காது. அப்படின்னாலே புரியணும். எந்த வார்த்தையை ஆவியானவர் நமக்கு இன்ஸ்பிரேட் பண்ணுறாரோ, உணர்த்துகிறாரோ. இப்போ இங்கே பிரசங்கத்தில் சொல்லப்படுகிற வேத வாக்கியத்தின் அடிப்படையிலான வார்த்தை அனைத்தும் ஆவியானவர் தருகிற என்னது? பட்டயம் மட்டும் இல்லை, இங்கே என்னது? கோல், இருப்பு கோல். அல்லேலூயா. அது பூமியின் ராஜ்யத்தை, பிசாசின் அரசாங்கத்தை அடித்து நொறுக்கும், அடித்து நொறுங்கி விழப்பண்ணும். உன் மேல இருக்கிறத நீ தான் அடிச்சு போடணும். கீழே உன் மேல இருக்கிறத அடிச்சு போடு. உன் மேல ஆதிக்கம் அடித்து விழப்பண்ணு. உனக்கு எதிராக நிற்கிறத உன் வார்த்தையினாலே விழப்பண்ணு. உனக்கு எதிராக செயல்படுகிற ஆவிகளை உன் வார்த்தையால விழப்பண்ணு, விழப்பண்ணு. பிரிவினை ஆவியே குடும்பங்களை விட்டு உடைந்து போ இயேசுவின் நாமத்தில். வாழ்க்கையின் பரிசுத்தத்தை கெடுக்கிற பொல்லாத விபச்சார ஆவிகள், தேசத்தின் ஆவிகள், இச்சையின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே உடைந்து விடு. சரீரங்களில் மறைந்திருக்கிற பொல்லாத ஆவியே உன்னை அடித்து விழ பண்ணுகிறேன். சரீரங்களை விட்டு வெளியே விழு, வெளியே விழனே. இயேசுவின் நாமத்தில் தேவ வல்லமை இறங்கட்டும். இப்போ 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 மறைந்திருக்கிற ஆவிகள், மறைந்திருக்கிற பில்லி சொல்லி ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் நரம்புகளை விட்டு
சரீரத்தின் அவயவங்களை விட்டு, நெஞ்சு பகுதிகளை விட்டு, உடம்பின் அனைத்து உறுப்புகளை விட்டு பொல்லாத ஆவியை விழுந்து போ, விழுந்து போ. தேவ வல்லமை இறங்கட்டும், தேவ வல்லமை இறங்கட்டும். விழ பெண்ணு, விழ பெண்ணு, விழ பெண்ணு. உன்னுடைய பிரச்சனை, உன்னுடைய பிரச்சனை எதுவா இருந்தாலும் விழட்டுப்போம், விழட்டுப்போம். அடித்து விழ பெண்ணு. அறிக்கை செய். தேவாதி தேவன் பொல்லாத ஆவிகள் அடிக்கப்படுகிறது. அல்லேலூயா. தரித்திர ஆவிகள் நீ பார்த்துக்கிட்டே ஒரு அழுதுகிட்டே, ஆண்டவரே என்னைக்கு இது தீரும்? உன் வார்த்தை அதை அடி கொடுக்கணும். வாயின் கோலால் அடித்து. வாயில் என்ன இருக்கு? நமக்கு தெரிஞ்சதெல்லாம் கையில் எடுக்கிற கோல் தான். எங்கேருந்து வருது கோல்? வாயிலிருந்து கோல். இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா அப்படி வாயிலிருந்து பட்டயம் வந்தது. அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. அவர் வாயிலிருந்து என்ன புறப்பட்டது? இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். எதுக்கு? சங்காரத்துக்கு. இது வாயின் கோல். அது எதுக்கு? அடி கொடுக்க. அல்லேலூயா. சங்காரம் இல்லை, இது என்னது? அடி கொடுக்க. அல்லேலூயா. அடி கொடுக்க. யாருக்கு? சாத்தானுடைய அரசாட்சி ஆளுகிற ஆவிகள், துரைத்தன பண்ணுகிற ஆவிகள், அதிகாரம் பண்ணுகிற ஆவிகள், தீமை செய்கிற ஆவிகள், கொடுமை செய்கிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் அடிக்கப்படட்டு, அடிக்கப்படட்டு, அடிக்கப்படட்டு. கொடுமை செய்கிற ஆவிகள், மந்திரவாதி அடி போடு, மந்திரவாதி மேல அடி விழட்டு, துன்மார்க்கனை அடித்து பகைஞனை நொறுக்கி அடித்து போடுகிறார். மந்திரவாதி அடி இணைகி. அல்லேலூயா. கொடுமை செய்கிறவனுக்கு கர்த்தர் என்ன கொடுக்கிறார்? அடி. அவன் பிராணனை சங்கரிய கூடாது, பாவம் இருந்து பார்க்கணும் அவன். அல்லேலூயா. எவன் தொல்லை கொடுக்குறான் அவன் மேலே இன்னைக்கு வாயின் கோல் போய் என்ன பண்ண? லட்டி சார்ஜ். அல்லேலூயா. The earth will shake at the force of the earth will shake at the force of his word. அவருடைய வார்த்தையின் வலிமையா தாக்குதலால் எர்த் பூமி என்ன ஆகுது? ஷேக் ஆகுது, ஆடுது. என்ன அது? எல்லா ராஜ்யமும் அசைஞ்சு போகுது. அவர் அசைவில்லாத ராஜ்யத்தை உடையவர். மற்ற ராஜ்யம் எல்லாம் அசைஞ்சு போகும், மற்ற ஆட்சி எல்லாம் அசைஞ்சு போகும், மற்ற கவர்மெண்ட் அசையும். இயேசுவின் நாமத்தில் கொடுமை கொடுமை அசைந்து மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் அசைந்து மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் தகர்ந்து மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் வீடுகளை விட்டு அழிந்து மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு வாழ்க்கையின் மீது இன்றைக்கு தம்முடைய ஆட்சியை கொண்டு வந்து உங்களை நிலைவரப்பட பண்ணுகிறவர். நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பார். நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய். ஸ்திரப்பட்டிருப்பார். எஸ்டாப்ளிஷ். நீ அப்படியே செட்டில் ஆகியிருப்பார். உன்னை நிலைப்படுத்துவார், உன்னை பரவ பண்ணுவார், உன்னை ஸ்தாபிப்பார். நீ பிடுங்கி போடப்படுவதில்லை. நீ அந்நிய ஆதிக்கத்தினால் அசைக்கப்படுவதில்லை. நீ அசைந்து போவதில்லை. நீ நிலைப்படுத்தப்பட்ட நபர். நீ யூ ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்ட் பை த பவர் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட். ஆவியானுடைய வல்லமையினால் நீ ஸ்திரப்படுத்தப்பட்டார். உன்னை அசைக்க ஒருவராலும் கூடாது, உன்னை கிளப்ப ஒருவராலும் கூடாது. நீ பாரமான கல்லு. கர்த்தருடைய பாரமான கல்லாய் மாற்றி இருக்கிறார். கர்த்தருடைய பாரமான கல்லாய் மாற்றி இருக்கிறார். நீ பாரமான கல்லு. உன்னை கிளப்புகிற எவனும், உன்னை கிளப்புகிற எவனும் சிதைக்கப்படுவான். உன்னை கிளப்புகிற எவனும், உன்னை அசைக்கிற எவனும், எவனும் 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 சிதைக்கப்படுவான், சிதைக்கப்படுவான், சிதைக்கப்படட்டும். பாரமான கல்லாக்குவேன். அந்நாளில் நான் எருசலேமை சகல ஜனங்களுக்கும் பாரமான கல்லாக்குவேன். பாரமான கல்லாக்குவேன். அதை கிளப்புகிற யாவரும் சிதைக்கப்படுவார்கள். அந்த புரட்டலாம், உருட்டலாம், தட்டலாம், எல்லாம் அசைக்கலாம் அப்படி நினைக்கிற ட்ரை பண்ற எல்லாரும், கால் இடையில மாட்டினவன், தலை இடையில மாட்டினவன், கை இடையில மாட்டினவன், எல்லாம் மாட்டி அவன் என்ன ஆயிடுவான்? இன்சூட் ஆவான், சிதைக்கப்படுவான். யாரு? யாரு? உன் மேல வந்திருக்கிற ஆட்சி
வலிமையானது, பாரமானது. உன்னை பாரமான தூக்க முடியாத பாறையாக்கி வச்சிருக்கிறார். அதை எவனாவது புரட்ட ட்ரை பண்ணா அவன் சிதைக்கப்படுவான், அவன் சிதைக்கப்படுவான். தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய், தேவனுடைய ஊழியங்களுக்கு விரோதமாய் அதை கிளப்பலாம், அதை தடை செய்யலாம், அதை கம்ப்ளைண்ட் போடலாம். பல விதத்தில் கிளப்புகிறவன் இப்பொழுது சிதைக்கப்படுகிறான், சிதைத்து போடு. உனக்கு எதிராக, ராஜ்யத்துக்கு எதிராக எழும்புகிற யாவும் சிதைக்கப்படும். உன்னையோ ஸ்திரப்படுத்தி வைக்கிறவன், உன்னை உறுதிப்படுத்தி வைக்கிறவன், நிலைப்படுத்தி வைக்கிறவன், அவர் உங்களை சீர்படுத்தி, தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை, தேவன் உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, சீராக்கி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. பலப்படுத்தி நிலைநிறுத்துவார், பலப்படுத்தி நிலைநிறுத்துவார். நிலைநிற்பீர்கள், தேவனுடைய அரசாங்கமாக நிலைநிற்பீர்கள், தேவனுடைய கவர்மெண்டா நிலைநிற்பீர்கள். சர்வ வல்லமுள்ள தேவன் இன்றைக்கு உங்கள் மேல் நீதியை வர்ஷிக்க பண்ணி, நீதியின் ஆட்சியை கொண்டு வந்து உங்களை நிலைப்படுத்துகிறார். கொடுமைக்கு தூரமாக்கப்பட்டு சமாதானத்தில் வாழ்வீர்கள். எதிர்க்கிற ஆட்சிகளை கர்த்தர் வாக்கின் கோலால், வாயின் கோலால் அடித்து நிர்மூலமாக்கி நாசம் பண்ணுவார். என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் எல்லோரும் சேர்ந்து ஆமென். என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும், யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. என் ராஜா முன்னே செல்கிறார், அவர் வெற்றி பவனி செல்கிறார். என் ராஜா முன்னே செல்கிறார், அவர் வெற்றி பவனி செல்கிறார். ஒரு தோலை கையில் எடுத்து, ஒரு தோலை கையில் எடுத்து நான் ஓசான பாடிடுவேன், நான் ஓசான பாடிடுவேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. அவர் கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. சாத்தானின் அதிகாரமெல்லாம் என் நேசர் பறித்துக் கொண்டார். சாத்தானின் அதிகாரமெல்லாம் என் நேசர் பறித்துக் கொண்டார். சிலுவையில் அறைந்து விட்டார், சிலுவையில் அறைந்து விட்டார். இயேசு காலால் நீடித்து விட்டார், இயேசு காலால் நீடித்து விட்டார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. பாவங்கள் போக்கி விட்டார், என் சாபங்கள் நீக்கி விட்டார். பாவங்கள் போக்கி விட்டார், என் சாபங்கள் நீக்கி விட்டார். இயேசுவின் தழும்புகளால், இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமான சுகமானே, நான் சுகமான சுகமானே. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு ஆமென். எல்லாரும் சேர்ந்து மேகங்கள் நடுவினிலே என் நேசர் வரப்போகிறார். மேகங்கள் நடுவினிலே என் நேசர் வரப்போகிறார். கரம் பிடித்து நடத்தி செல்வார்,
கரம் பிடித்து அழைத்து செல்வார். என் கண்ணீரெல்லாம் துடைப்பார், என் கண்ணீரெல்லாம் துடைப்பார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போது வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போது வெற்றி உண்டு. சொல்லு, கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போது வெற்றி உண்டு. சொல்லு, கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போது வெற்றி உண்டு. பாவங்கள் போக்கி விட்டார், என் சாபங்கள் நீக்கி விட்டார். பாவங்கள் போக்கி விட்டார், என் சாபங்கள் நீக்கி. செல்வம், பாவங்கள் போக்கி விட்டார், என் சாபங்கள். இப்பொழுது சொல்லு, பாவங்கள் போக்கி விட்டார், என் சாபங்கள் நீக்கி விட்டார். இயேசு, இயேசுவின் தழும்புகளா, இயேசுவின் தழும்புகளா, நான் சுகமானி சுகமானி, நான் சுகமானி சுகமானி. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போது வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போது வெற்றி உண்டு. சாத்தானின் அதிகாரமெல்லாம் என் நேசர் பறித்துக் கொண்டார். சாத்தானின் அதிகாரமெல்லாம் என் நேசர் பறித்துக் கொண்டார். சிலுவையில் அறிந்து விட்டார், சிலுவையில் அறிந்து விட்டார். இயேசு காலாலே மிதித்து விட்டார், இயேசு காலாலே மிதித்து விட்டார். சாத்தானின் அதிகாரமெல்லாம் என் நேசர் பறித்துக் கொண்டு. இப்பொழுது சாத்தானின் அதிகாரமெல்லாம் என் நேசர் பறித்துக் கொண்டு. எல்லாரும் சொல்லுவோம், சாத்தானின் அதிகாரமெல்லாம் அறிக்கை செய்வோம். சிலுவையில் அறிந்து விட்டார், சிலுவையில் அறிந்து விட்டார். காலாலே மிதித்து விட்டார், இயேசு காலாலே மிதித்து விட்டார், இயேசு காலாலே மிதித்து விட்டார். சொல்லு, காலாலே மிதித்து விட்டார். காலாலே மிதித்து மிதித்து போடு, காலாலே மிதித்து விட்டார். ஓ, காலாலே மிதித்து விட்டார். சிலுவையில் அறிந்து விட்டார், சிலுவையில் அறிந்து விட்டார். இயேசு காலாலே மிதித்து விட்டார், இயேசு காலாலே மிதித்து விட்டார். சிலுவையில் அறிந்து விட்டார், சிலுவையில் அறிந்து விட்டார். இயேசு காலாலே மிதித்து விட்டார், இயேசு காலாலே மிதித்து விட்டார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போது வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போது வெற்றி உண்டு. ஜெயந்திருக்கிறார் எனவே தடைகளெல்லாம் மாற்றி உரிந்து மாற்றி சத்துடைய அரசாங்கத்தை உரிந்து மாற்றி தேசத்தை விட்டு எல்லா வித பின்மார்க்க அரசாங்கத்தை உரிந்து மாற்றி இயேசுவின் அரசாங்கத்தை இயேசுவின் நாமத்தை அழித்து மாற்றி அழித்து மாற்றி விதாரவாதே நிதிதந்தாதே ஒவ்வொரு வாழ்க்கையில் வீடுகளுக்குள்ள ஆவியார் விசாரத்தில் கத்துடைய ஆட்சியை கொண்டு வந்து தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய அரசாங்கம், தேவனுடைய கிங்டம், தேவாதி தேவனுடைய அரசாட்சியை ஆவியார் அனைவர் மேலும் தருகிறவர். ஆண்டு கொண்டிருந்த அடிமைத்தனங்கள், பலவீனம், வியாதிகள், சாபங்கள், தீமைகள், பாவங்கள், பொல்லாப்புகள், கெட்ட குணங்கள், பாவங்கள், பழக்க வழக்கங்கள் அனைத்தினாலும் அடிமை கொண்டு நஷ்டங்கள், கஷ்டங்கள், தோல்விகள், ஏமாற்றங்கள், பல பலவீனங்கள் எந்த விதத்திலும் ஜெயமடையக்கூடாதபடி வாழ்க்கையை அடிமை கொண்டு அடக்கி ஆண்டு முன்னேற்றத்தை தடைப்படுத்தி தீமையினாலே நிரப்பி கொடுமையினாலே சூழ்ந்து கொண்டிருந்த அந்நிய அடிமைத்தன அரசாங்கத்தை கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு மாற்றி போட்டு சங்காரமணி அழித்து மாற்றி திக்கரகரகனி வியாதியை மாற்றி கொடுமை மாற்றி உன்னை விட்டு தூரமாக்கி ஆவியானவரில் ஒரு பரிபூர்ண விடுதலை, பரிபூர்ண ஆசீர்வாதம் உண்டு பண்ணுகிற நீதியின் அரசாட்சி, the just and fair. உங்களுடைய வாழ்க்கை நீதி, நியாயம், செம்மையான தேவனுடைய அரசாங்கம், கவர்மெண்ட் அனைவர் மீது ஸ்தாபிக்கப்பட்டு நித்திய கீர்த்தியோடு நிலையான வாழ்வு, நிலையான நன்மையோடு, நிலையான சமாதானம், நிலையான சுகத்தோடு இந்த பிள்ளைகள் நிலைவரப்பட்டிருப்பார்களா? நிலைவரப்படுத்தி உம்மோடு கூட நிலைத்திருக்கு, உம்மோடு கூட இணைந்திருக்கு, உம்மோடு சேர்த்து வைக்கிற
உம்முடைய பிரசன்னம் உடைய பிள்ளைகளை மூடட்டும் ஐயா. ஒவ்வொருவரையும் மூடிக்கொள்ளும். ஆவியானுடைய மகிமை ஒவ்வொரு மேலும் துணை செய்கிற துணையாளர் ஒவ்வொருவரோடும் கூட மேகமாய் மகிமையாய் துணையாளராய் கூட இருந்து ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு நாளும் நடத்தும்படி எல்லாருடைய வார்த்தைகள் தேவனை பலவந்தம் பண்ணி தேவனை பற்றி கொண்டு உங்கள் வார்த்தைகள் தேவனை பற்றி கொள்ளவும் சத்துருவை விழப்பண்ணும் தக்கதாக கோலாய் வெளிப்படவும் செய்யட்டும். தேங்க்யூ ஜீசஸ். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிற தேவனுடைய ஆவியானவர் முகங்களை மறுரூபப்படுத்தி சரீரங்களை மறுரூபப்படுத்தி உள்ளங்களை மறுரூபப்படுத்தி வாழ்க்கை நன்மை அனைத்தையும் சீர்படுத்துகிற தேவன் இதே கண்மலை நீர்தானப்பா. தேங்க்யூ ஜீசஸ். ஒவ்வொருடைய வாழ்க்கையில் தேவனுடைய ஆவியானவர் இறங்கி ஆளட்டும் அப்பா. பரிசுத்தாவினுடைய பிரசன்னம் உள்ளங்களில் தங்கி தாபரிக்கட்டும். தேங்க்யூ ஜீசஸ். உம்மையல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை தவிர விருப்பம் ஏது உண்டு? உம்மையல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை தவிர விருப்பம் ஏது உண்டு? இதய கண்மலை நீதானையா, ஓரிய பங்கும் நீதானையா. இதய கண்மலை நீதானையா, ஓரிய பங்கும் நீதானையா. எப்போது உம்மோடு இருக்கின்றே, வலக்கரம் பிடித்து தாங்குகிறே. எப்போது உம்மோடு இருக்கின்றே, வலக்கரம் பிடித்து தாங்குகிறே. அசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானையா. ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானையா. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே. உம்மோடு வாழ்வது என் பாக்கியம், நீரே எனது உயிர் துடிப்பு. உம்மோடு வாழ்வது என் பாக்கியம், நீரே எனது உயிர் துடிப்பு. உமது விருப்பம் நடத்துகிறீ, முடிவிலே மகிமையை சேர்த்துக் கொள்வீ. உமது விருப்பம் நடத்துகிறீ, முடிவிலே மகிமையை சேர்த்துக் கொள்வீ. அசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானை. ஆண்டவரை பார்த்து அசையெல்லாம் நீதானையா,
தேவையெல்லாம் நீதானே. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே. உலகில் வாழும் நாட்களெல்லாம் உமது செயல்கள் சொல்லி மகிழ்வேன். உலகில் வாழும் நாட்களெல்லாம் உமது செயல்கள் சொல்லி மகிழ்வேன். உம்மைத்தான் அடைக்கலமாய் கொண்டுள்ளேன். உம்மையை நம்பி வாழ்ந்திருப்பேன். உம்மைத்தான் அடைக்கலமாய் கொண்டுள்ளேன். உம்மையை நம்பி வாழ்ந்திருப்பேன். ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானையா. ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானையா. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே. உம்மையல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை தவிர விருப்பம் எது உண்டு? உம்மையல்லாமல் எனக்கு யாரு? உம்மை தவிர விருப்பம் எது உண்டு? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Hallelujah, hallelujah, hallelujah. எல்லாரும் hallelujah, hallelujah. எல்லாரும் சேர்ந்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானுடைய மகிமையின் ஆட்சி அனைவர் மேலும். உம்மை அல்லாமல் விருப்பம் எனக்கு எதுவும் இல்லை. நீரே என் ஆசை, நீரே என் வாஞ்சை, நீரே என்னுடைய தேவை. நீரே என்னை ஆண்டு கொள்ளும். நீரே என்னை நீதியில் ஸ்திரப்படுத்தி ஆளுகை செய்கிற அரசாங்கமாய் இருக்கிறவர். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த நாளில் அப்படியே கர்த்தருடைய ஆவியானவர் ஆண்டு கொண்டு கொடுமை செய்கிற அரசாட்சி, கொடுமையின் செங்கோலை முறித்து கொடுமையின் அரசாங்கத்தை உடைத்து மாற்றி அழித்து மாற்றி நம்முடைய ஜனங்கள் மேல் மகிமை ஆட்சி வைக்கிற தேவன். குடும்பங்களை ஆண்டு சமாதானத்தை நினைக்கப்படும். சுகமும் ஆசீர்வாதம் உண்டாகும். வந்த ஒவ்வொரு வீடுகள் ஆசீர்வாதம் நன்மையால் நிரப்பும். தடைப்பட்ட ஆசீர்வாதம் கடந்து வரும். தடை செய்கிற சத்துருக்களை தூரமாய் விலக்கி போடுவதற்காக நன்றி. அந்நியாட்சிகளை விலக்கி போடுவதற்காக நன்றி. தேவனுடைய கரம் தொடர்ந்து ஒவ்வொருவரையும் நீதி பாதை, நியாய பாதையில், ஐஸ்வர்ய கனத்தின் மகிமையில் நடத்துவதாக உடைய கையில் ஒப்படுகிறோம். துதி மகிமை அனைத்து உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.